Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்ததற்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். யோபுவுக்கு எதிராக சாத்தான் பயன்படுத்திய சூழ்ச்சியை பற்றி நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்விலும் கூட சாத்தான் அப்படிப்பட்ட தந்திரங்களை பயன்படுத்துவான். ஏனென்றால் அதே சூழ்நிலையில்தான் இன்றைக்கு நமக்கும் எதிராக அவன் பயன்படுத்தி வருகிறான். நமக்கு கர்த்தர் மேல் உண்மையிலேயே அன்பு இல்லை என்றும் நம்முடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவரை விட்டு விலகி விடுவோம் என்றும் அவன் குற்றம் சாட்டுகிறான். அது மட்டுமல்ல, கடவுளுக்கு நம்மேல் அன்பு இல்லை என்றும் அவரை பிரியப்படுத்துவதற்கு நாம் எதையும் செய்தாலும் அவர் அதை கண்டுகொள்ள மாட்டார் என்றும் மறைமுகமாக சொல்கிறான். இப்போ சாத்தானுடைய தந்திரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, சாத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற நாம் அவனுடைய பொய்களை நம்பி ஏமாந்து போக மாட்டோம். நமக்கு வருகிற கஷ்டங்களையும் நம்மை நாமே புரிந்து கொள்ள உதவுகிற வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். அப்படிதான் யோபுவுக்கும் வந்த கஷ்டங்கள் அவருக்கு இருந்த குறைகளை புரிந்து கொள்வதற்கும் மனத்தாழ்மையை அவர் இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், நான் ஆண்டவரை ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருந்தார். நாமும் கூட நம்மிடம் இருக்கிற குறைகளை முதலில் தெரிந்து கொண்டால் பிறகு அவற்றை சரி செய்ய முயற்சி எடுப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, யோபுவுக்கு வந்த கஷ்டத்திலே அவர் உம்மை பின்மாற்றத்திலே இல்லாமல் உம்முடைய விசுவாசத்திலே அவர் தேறி வந்தார் ஆண்டவரே. அதற்காகவே நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இதுபோல யோபுவை போல எங்களுக்கும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்திரமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட எந்த பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சரி செய்வதற்கு எங்களுக்கு நீண்ட ஒரு பொறுமையை தருமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தருளி அப்பா, எங்கள் சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு விதமாக உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவ தேவ கிருபை செய்ய மாட்டோம். சோதங்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.